ராமநாதபுரம் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் ஒரு 3 பேருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சாதாரண கேஸ் தான் நடிச்சிருக்கீங்க, ஆனால் சாதாரண கேஸ் கிடையாது. ராமநாதபுரம் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்கிறது என்பதற்கு சின்ன ஒரு முக்கியமான ஒரு அலாரமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை சேர்ந்த தம்பதியர் யாசிர் ரஸ்மியா இவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய தன்னோட அக்கா கணவருக்காக இங்கே இங்கே ராமநாதபுரத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்மனம் கொண்டாட ஒரு ஊரில் தங்கியிருக்காங்க. தங்கியது இல்லாமல் அவர் அக்கா கணவர் இங்கே மலேசியாவிலேருந்து இங்கே வருகிறார். வந்தவருக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஏற்கனவே இவங்களே இல்லீகலாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, போலி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரெடி பண்ணி கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிம் கார்டு வாங்குறாங்க. அவங்க அதை வச்சு சிம் கார்டு வாங்குறாங்க. நல்லா ஒரு செயின் பார்த்துக்கோங்க. மலேசியாவில் இங்கே வர்றாரு. இங்கே வந்தோடனே அவங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் சிம் கார்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சிம் கார்டு வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ISISோட தொடர்பு கொண்டு பேசுகிறார். இது தொடர்பாக உள்ளூர் உளவுத்துறை மூலமாக அது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மூலமாக வழக்கு பதிவுப்பட்டது. இந்த பதிவுப்பட்ட பிறகு அந்த கேஸ் தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை, 15,000 அபராதம் விதித்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 2021 கியூ பிரிவு போலீஸால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது கேஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருக்கு உதவி செஞ்சிருக்கான்? பாகிஸ்தான் பயங்கரவாதிக்கு உதவி செய்யறதுக்கு போலி ஆவணங்கள் எல்லாம் உருவாக்கி சிம் கார்டு எல்லாம் வாங்கியிருக்கலாம். இது நெட்வொர்க் எப்படின்னு பாருங்க. ராமநாதபுரமே நம்ம நாட்டினுடைய சவுத்துல கடைசீட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ரிமோட் ஏரியான்னு சொல்லலாம். அங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் உச்சிப்புலியில இருக்கக்கூடிய இன்னும் என்மனங்கொண்டான். அது பக்கத்துல இந்த என்மனங்கொண்டாங்கிற கிராமம் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு ராமநாதபுரத்தில் இல்லாத எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? நிஜமா எனக்கு தெரியாதுங்க. என்மனங்கொண்டான்னு ஒரு கிராமம் இருக்குங்கிறது இந்த செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழகத்தினுடைய எல்லா ஏரியாக்களையும் நீங்கள் போய் ஒருவேளை பார்த்திருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு அப்படி என்பதை அறியணும். இல்லைன்னா நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம படிச்சிருந்தா தெரியும். இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு வேணா இது தெரியும், அதாவது அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க. மற்றபடி காமனா இருக்கக்கூடிய மக்களுக்கு என்மனங்கொண்டான்னு ஒரு கிராமம் இருக்கிறது நிச்சயமாக தெரிய போறது இல்லை. ஆனா எப்படி ஒரு நெட்வொர்க் செயல்பட்டு இருக்கு, அதுக்குதான் நான் அதை சொல்ல வரேன். அதை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான்ல, மலேசியால இருந்து ஒரு ஆள் வர்றாரு. அந்த ஆள் இங்க இருக்கக்கூடிய என்மனங்கொண்டான்ல இருக்கிற ஒரு ஆளோட தொடர்பு கொண்டு அங்க ஒரு கடன் எடுத்து வர்றான். அந்த ஆள் இன்னும் 2 பேர் இலங்கையில இருக்க வசிக்கக்கூடிய 2 பேருக்கு இங்க கொண்டாந்து வச்சுப்பாராம். அவர் வீட்டிலேயே வச்சுப்பாங்களாம். அவங்களுக்கு போலி ஆவணங்கள் மூலமா பாஸ்போர்ட் எல்லாமே வாங்கி தருவாராம். அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, எல்லா இந்திய குடியுரிமை எல்லாம் அத்தனையும் போலியா வாங்கிடுவாங்களாம். அப்புறம் இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிம் வாங்கி அந்த சிம்மை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு IS பயங்கரவாதி கிட்ட அதை வாங்கி கொடுப்பாங்களாம். அவன் நம்ம நாட்டுக்கு எதிராக வேலைகளை செய்வானா. எப்படி ஒரு நெட்வொர்க் எப்படி செயல்படுறக்கு, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு நான் இதை திரும்ப திரும்ப இந்த நெட்வொர்க்கை பத்தி நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு வழக்குலையும் இந்த நெட்வொர்க் தான் செயல்பட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க்கை நம்ம கடைசி வரைக்கும் எந்த வழக்குலையும் இந்த கேஸ்ல போகாதனாலதான் இன்னைக்கு பலர் தப்பிவிட்டு ஜாலியா இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். கேரளாவில் பேராசிரியர் ஜோசப் அவங்களுடைய கை வெட்டப்பட்டு அந்த PFI காரணம். ஆனா அதே கேரளால ஏதோ ஒரு கிராமத்துல அவன் கடை வச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமா இருந்திருக்கான். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. எப்படி எப்படி இருக்க முடிஞ்சிச்சு அவனால? கேரளால சம்பவம் நடக்குது, அதே மாநிலத்துல ஏதோ ஒரு கிராமத்துல அவனால இருக்க முடியுதுன்னா யார் அவனுக்கு உதவி செய்தார்கள்? அதனாலதான் நம்ம சொல்றோம், இது எதுவுமே ஒரு ஸ்ட்ரேடஸ், அதாவது தனித்தனியா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது கிடையாது. இதற்கு பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம ஸ்ரீ டிவில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகம் என்பது இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு செயல்படக்கூடிய ஒரு தளமாக, ஒரு ஏவுதளமாக இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். HUTயா அதுக்கான ஆள் இங்க பிடிபடுறான்.
ISIS செயல்பாடுகளை அதுக்கான ஆள் இங்க பிடிபடுறான். இப்ப டெல்லியில நடந்த பாம் பிளாஸ்ட் கூட அவன் ஏதோ தமிழகத்துக்கு வந்துட்டு போனதா கூட ஒரு செய்தி இடையில வந்ததை நம்ம பாக்குறோம். ராமேஸ்வரம் ஹோட்டல் பாம் பிளாஸ்டும் அதுதான். பாம் பிளாஸ்ட் அதான் தமிழகத்துக்கு வந்துட்டு தான் அவன் போனானா. எங்கெல்லாம் நடக்கு. இப்ப இலங்கையில் நடந்த அந்த குண்டு வெடிப்புக்கான தொடர்புகள் தமிழகத்துல இருக்கு. அந்த ஜஹீரா நாஸ்மினுடைய தொடர்புகள் தமிழகத்தில் உள்ள பயங்கரவாதிகள் அவங்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹேண்ட்லருக்கான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம். அப்ப தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதைதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். எந்த அளவுல ஆபத்துல நம்ம தமிழகம் இருக்கிறது, இதைதான் நம்ம பார்க்கணும், இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எதுக்கு ஆதரவாக இருக்காங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்தா அந்த குண்டு வெடிப்பை வேற ஏதோ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லி அதை அதனுடைய இன்டென்சிட்டியை அதை குறைக்கிறார்கள். சட்டசபையில தீர்மானம் இயற்றுகிறார்கள். காசாவிற்கு ஆதரவாக தீர்மானம், CAA சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். CAA என்ன சொல்லுது? சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறது தான் CAA சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த CAAக்கு எதிராகவே நீங்க சட்டசபையில தீர்மானம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சட்டவிரோத குடியேறிகளை நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் அப்படிதான் அர்த்தம். இது பாருங்க, இந்த சட்டவிரோத குடியேற்றம் தானே. எவ்வளவு பங்களாதேஷிகள் திருப்பூரில் இருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் இப்போ ஒரு தங்கி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி நம்ம எவ்வளவு செய்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரோஹிங்கியாக்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதெல்லாம். இப்ப இது எதனால இப்ப சாரை இவங்க எதிர்க்கிறாங்க, SIR எதிர்க்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த SIR கடுமையா எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு இன்னைக்கு தமிழகமும். ஏன் எதிர்க்கிறார்கள்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப வெளியே வந்துருமே. இந்த SIR வந்துச்சுன்னா எத்தனை போலியாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி போலியாக இருக்கிறவங்களாம் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. இதுல இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப மிகவும் வருத்தமான ஒரு விஷயத்தையும் நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹீனியஸ் கிரைம், அதாவது ஒரு தேசத்திற்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய தண்டனை காலம் என்ன என்பதை பார்த்தா அந்த 2 வருட காலமா 5000 ரூபாய் அபராதமா, 2 வருடமோ 3 வருடமோ 3 வருடம் 15,000 அபராதமா மெயின் அக்யூஸ்டுக்கு. இதுல யாருடைய வீட்டை உபயோகப்படுத்தினார்களோ அந்த ஆளை இந்த இதுல இருந்து விடுவிச்சிட்டாங்க. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படவில்லையா. ஏற்கனவே தமிழக ஏன்னா இதுல ஒரு சந்தேகம் எனக்கு. அவரு இலங்கையில இருந்து ஒருத்தர் இல்லீகல் இமிகிரேட் வர்றாரு. ஆனா அவருக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய என்மனம் கொண்டாடு தெரிஞ்சதுன்னு தெரியும். அதுதான் நான் சொல்றேன். இந்த நெட்வொர்க்கை தான் நாம திரும்ப திரும்ப நான் அதை தான் முன்னாடியே நான் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணது. எங்க இருந்தோ மலேசியாவிலிருந்து இங்க ஒருத்தன் கடன் நடத்துவானா, அவனே இல்லீகலா தங்குவானா. மலேசியால இருக்கிறவனுக்கு என்மனம் கொண்டான்னு எப்படி தெரியும்? முதல்ல ராமநாதபுரமே, இப்ப நீங்க வடக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, வடக்குல போறோம், வடக்குக்கு போகும்போது அவங்க கிட்ட அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னையும் ஒண்ணுதான், ராமநாதபுரமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு தெரியாது ராமநாதபுரம்ங்கிறது சென்னையை தாண்டி இன்னும் அவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏதோ இங்கேயே போனோடனே தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரானோடனே ராமநாதபுரம் இருக்கும், இப்படித்தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நமக்குமே இங்க இருந்து நம்ம போறோம் அப்படின்னா அயோத்தி அப்படின்னு சொன்னா ஏதோ அயோத்தியில நுழைஞ்சோடனே எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அயோத்தி அங்க எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளால இங்க இருந்து நம்மளுடைய கற்பனையில சாதாரண மக்களுக்கு இருக்காது. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு பெரிய மாநிலம், ஏதாவது ஐடியா இருக்குமா ஒரு சாதாரண மனுஷனுக்கு? அதுல அயோத்தி எங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அவனுக்கு அயோத்தி அது மட்டும்தான் தெரியும். உத்தரப்பிரதேச மாநிலமே கூட அவன் கணக்கு தெரியாது. அப்படிங்கும் பொழுது எங்கேயோ மலேசியால இருக்கிற உனக்கு என்கொண்டான் ராமநாதபுரம் தெரிஞ்சிருக்கு, அதுல உச்சிப்புலி தெரிஞ்சிருக்கு, என்கொண்டான் கிராமம், என்மனங்கொண்டான் கிராமம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா எப்படி அது நடக்கும்? எப்படி அந்த நெட்வொர்க் வேலை செய்யுது? கொரோனா தொற்று வந்த சமயத்துல பல்வேறு ஊர்கள்ல இருந்து வந்த அந்த தப்லீகி ஜமாத்தினர், பல்வேறு வெளிநாடுகள்ல இருந்து வந்த சட்டவிரோதமாக வந்த அந்த தப்லீகி ஜமாத்தினர் ஏதோ கிராமங்கள்ல உள்ள மசூதிகள்ல தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எப்படி தங்க வைக்கப்பட்டார்கள்? எப்படி தெரியும் அவங்களுக்கு அங்க இருக்கிறது? இததான் நம்ம காலம் காலமாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி என்பது. எப்படி இந்த நெட்வொர்க் எங்குது? ஏன் ஒவ்வொரு வழக்கிலையுமே இந்த நெட்வொர்க்கை யாரும் கண்டறியவில்லை?
எப்படி அவர்கள் வந்து இதை செயல்படுத்துகிறார்கள் என்பது கேள்விதான். அதுதான் இன்னும் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு வழக்கிலையுமே அந்த டெப்த்துக்கு போகவில்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல நான் ஏற்கனவே இதை சொல்ல வந்த மாதிரி, இந்த தண்டனை காலம் என்பது இவ்வளவு குறைவாக குறைக்கப்பட்டால் 3 ஆண்டு காலம் கழிச்சு அவன் வெளியில வந்து திரும்ப இதே போல ஒரு குற்றத்தை செய்ய மாட்டான் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கு? ஒரு தேச துரோக வழக்கு ரொம்ப கடுமையான தண்டனை இருக்கப்படும். அது இல்லாத வரை இந்த மாதிரி தொடர்புகிறதே தான் தொடர்கதையாகத்தான் இருக்கும். அதாவது அடிக்கடி வந்து சொல்லுவார், குற்றங்கள் வந்து தடுக்கப்பட வேண்டுமானால் தண்டனைகள் கடுமையாகப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்வார். அந்த மாதிரி இந்த குற்றம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் செய்து நீங்க அது தேசத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை செய்துட்டு நான் 2 வருஷங்களா இப்ப என்ன தோணும்? முதல்ல நம்மள பிடிக்க மாட்டான். ஏன்னா அந்த நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு ஆளை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிக்க போறது இல்ல. அப்படியே போனாலும் 2 வருஷம் ஜெயில இருக்க போறோம், திரும்ப வெளில வந்துட போறோம். இதுக்கு வந்து இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆளே, ஏன்னா இவ்வளவு செய்யறவங்க ஒருத்தன் ஜெயிலுக்கு போறவன வழக்குல இது பண்ணி காப்பாற்ற மாட்டாங்களா? அவங்களுக்கு நீண்ட நாள் பரவல்லாம் கொடுக்குறாங்களே, நீண்ட நாள் பரோல்லாம் வேற கொடுக்குறாங்க. அதுக்கு வேற அப்புறம் இடையில வந்து இவங்க போராட்டம்லாம் நடத்துவாங்க. நீண்ட நாள் கைதிகளை எல்லாம் விடுவீங்கள், பரோலில் விடுங்கள், அவங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இவங்க கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. தமிழக அரசும் பெரிய மனசு பண்ணி எல்லாரையும் விட்டுற போறாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். ஆனால் நம்ம என்ன எதுக்கு பயப்படணும், ஏன் கவலைப்படணும் அப்படி என்பது வந்து இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக்கிட்டது. இவைகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடக்கூடியது. ஏற்கனவே மேட்டுப்பாளையம் எப்படி சூழ்ந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதனுடைய அடுத்ததுதான் இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரமும். நிறைய போலி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கூட நடத்தியிருக்காங்க. அதுவும் தமிழகத்துல தான் நடந்திருக்கு. அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே இதே போல பாகிஸ்தானுக்கோ இல்லை ISISக்கோ இல்லை மற்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கோ அங்கே செயல்பட்டது என்பதையும் நம்ம இங்கே தமிழகத்தில் பார்த்துருக்கோம். அதனால் தொடர்ச்சியாக தமிழகம் வந்து இதில் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டும் மத்திய அரசு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்படுமா விழிப்போடு அப்படி என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது.